அவருடைய ஆற்றலை கண்டு நான் மெய்மறந்து இருக்கிற இடத்தை மறந்து போய் அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்க செய்கிறார். இப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த மாவட்ட செயலாளர் கிடைத்திருப்பது அண்ணன் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற பெரும் பேறு என்று நான் எண்ணி வியக்கிறேன், மகிழ்கிறேன். தேர்தல் நேரத்தில் மட்டும் தேர்தல் வேலை என்று செய்வது ஏற்புடையதல்ல. ஒவ்வொரு நாளும் மக்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பொறுப்பாளர்கள் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேர்தல் வருகிற போது வழக்கமான பணியாக இது இயல்பான பணியாக அமைந்துவிடும். ஒரு பதற்றம் இருக்காது என்று பக்கத்திலே அமர்ந்து கொண்டு எனக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். உள்ளபடியே அவரிடம் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது. அவர் இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கும் போதெல்லாம் அவர் தயாரிக்கக்கூடிய இந்த அழைப்புதழே கண்ணில் ஒற்றிக்கொள்ளலாம். எனக்கு தெரிந்து யாரும் இப்படி நிகழ்ச்சிகளை இவ்வளவு சிறப்புற திட்டமிட்டு நேர்த்தியாக ஒவ்வொருவரையும் ஈர்க்கிற வகையில் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்கள் மட்டும்தான் என்று அடித்து சொல்ல முடியும். எப்படி இதையெல்லாம் செய்கிறீர்கள் என்று நான் வியப்போடு கேட்டால் அவரிடமிருந்து கிடைக்கிற பதில் ஒரு புன்னகைதான், சிரிப்புதான், ஈடுபாடு, அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. தளபதி அவர்களின் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார். இந்த ஆண்டு 72வது வயதை குறிக்கிற வகையில் 72 நிகழ்ச்சிகள், மொத்தம் 27 நாட்கள் இந்த நிகழ்ச்சிகளை அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார். பகலெல்லாம் நலத்திட்டங்கள், இரவெல்லாம் பொதுக்கூட்டம் என்று 72 நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். வெவ்வேறு வகையான சமூக பிரிவினரை அணுகுவது, சந்திப்பது இந்த நிகழ்வின் நோக்கம். திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், தொழிலாளர்கள், ஸ்ரீபாதம் தாங்கிகள், இப்படி எண்ணற்ற வகை, எனக்கு பெயரை சொல்ல தெரியவில்லை. அவர் ஒரு 5 நிமிடத்தில் ஏராளமான சமூக பிரிவினரின் பெயர்களை குறிப்பிட்டு சொன்னார். அந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமாக இருக்கிறார். நலத்திட்டங்கள் எப்படி செய்து சாதித்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது இந்த நிகழ்ச்சிகளில் 68,000 பேருக்கு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறோம். கம்ப்யூட்டர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு, டெய்லரிங் மெஷின் பெண்களுக்கு, கட்சியில் மூத்த தோழர்களுக்கு, முன்னோடிகளுக்கு, பாடுபாடாற்றிய அந்த பாட்டாளிகளுக்கு 1000 பேருக்கு உதவி. இப்படி எண்ணற்ற பல உதவிகள். ரம்ஜான் நோன்பு, ரம்ஜான் நோன்பில் இஸ்லாமியர்களையும் நாம் விட்டுவிடக் கூடாது. 2000 இஸ்லாமிய ஏழை குடும்பங்களுக்கு தலா 26 கிலோ அரிசி, ஒரு பாக்கெட் பேரீச்சை பழம், ஒரு லுங்கி, இப்படி தலைவரை கொண்டு, முதல்வரை கொண்டு, முதலிலே ஒரு 10 பேருக்கு அவர் தொடங்கி வைக்க ஏறத்தாழ 2000 குடும்பங்களுக்கு அப்படி இந்த ரமலான் நோன்பு நேரத்திலே உதவி இருக்கிறோம். இவர்களை எல்லாம் எப்படி நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். ஏழை இஸ்லாமியர்களை தேர்வு செய்ய பள்ளிவாசலிலேயே அந்த பொறுப்பை ஒப்படைத்து விடுகிறோம். பள்ளிவாசலை சார்ந்தவர்களுக்குத்தானே தெரியும். அவர்களிடமிருந்து அந்த பட்டியலை பெற்று அவர்களை வரவழைத்து இதையெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மக்களோடு, பல்வேறு தரப்பை சார்ந்த மக்களோடு நாம் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முழுநேர அரசியல் என்பது பொதுவாக 2 இயக்கங்களிடம்தான் உண்டு. ஒன்று கம்யூனிஸ்ட் இயக்கம், இன்னொன்று பிஜேபி, ஆர்எஸ்எஸ். இந்தியாவில் ஃபுல் டைமர்ஸ் என்றே ஒரு பிரிவு உண்டு ஆர்எஸ்எஸ். அவர்கள் 24 மணி நேரம் கட்சி பணிதான் செய்ய வேண்டும்.
திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். இந்தியா முழுவதும் 13,000 பேர் அப்படி திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். RSS இயக்கத்திலே அவர்கள் ஃபுல் டைமர்ஸ், முழு நேர பணியாளர்கள். அதே போல கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே ஃபுல் டைமர்ஸ் என்று சிலரை தேர்வு செய்து அவர்களை மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம் அனுப்புவார்கள். போய் அங்கேயே இருந்து ஆந்திராவில் இருந்து 3 வருடங்களில் வேலை செய்ய வேண்டும் என்று டெபுடேஷன் போட்டு விடுவார்கள். அங்கே போய் அவங்க வேலை செய்யணும். அந்த மாதிரி ஃபுல் டைமர்ஸ் இருக்கிற இயக்கங்கள் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், குறிப்பாக ML இயக்கங்கள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கங்கள். அதற்கடுத்து பிஜேபியிலே குறிப்பாக RSS இயக்கம். எனக்கு தெரிந்து அதை போல ஒரு ஃபுல் டைமராக வேலை செய்யக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உண்டு என்றால் அது அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தான். 24 மணி நேரமும் அரசியல் சிந்தனை, கட்சி வளர்ச்சி சிந்தனை. அதை கடந்து எந்த களத்தில் மக்களுக்காக பணியாற்றுகிறோமோ அந்த மக்களில் எந்தெந்த பிரிவினர் நலிந்த பிரிவினர்களாக இருக்கிறார்கள் அவர்களை பற்றிய சிந்தனை. அவரை புகழ்வதற்காக இதை சொல்லவில்லை, நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் அவரை புகழ்வதால் அவருக்கு எந்த லாபமும் கிடைக்கப் போவதில்லை. திருமாவளவன் புகழ்ந்தால் உடனே கட்சி தலைவர் அழைத்து அவரை பாராட்டிவிடப் போவதில்லை. அவருக்கு பதவி உயர்வு கிடைத்து விடப் போவதில்லை. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அரசியலில் ஈடுபடுகிறவர்களுக்கு முதல் தகுதியே, அடிப்படை தகுதியே, முதன்மையான தகுதியே, ஒரே தகுதியே என்னவென்றால் தொண்டுள்ளம் என்பதுதான். தொண்டுள்ளம் என்பதுதான் அரசியல் வாழ்வில் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரே தகுதி. பொதுவாக அரசியல் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பதவி வாங்கலாம், அது ஒரு நமக்கு ஒரு கெத்து, மகிழ்ச்சி, நாம் அந்த கட்சியில் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், உடனே ஒரு வண்டியை வாங்கி அந்த வண்டியில் பேரை பெருசாக போட்டு நான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு போட்டுக்கணும், வீட்டு முன்னால் பெருசாக மாவட்ட செயலாளர் போட்டுக்கணும். அது அதற்காக ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரவர்கள் உண்டு. அல்லது MLA நிற்கலாம், MP நிற்கலாம்னு ஆசைப்பட்டு வருவதுண்டு. பதவிக்கு போனால் பொருளை ஈட்டலாம் என்று ஆசைப்படுவதுண்டு. பொது வாழ்க்கையில் இதையெல்லாம் கடந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற தொண்டுள்ளம் முக்கியமானது. அந்த எண்ணம் இல்லை என்றால் இப்படியெல்லாம் திட்டமிடவே முடியாது. அப்பப்ப தூண்டிவிட்டு வேலை செய்கிற நபர்கள் சிலர் உண்டு. மோட்டிவேஷன், ஏன்பா என்னப்பா செய்யற, போய் மக்களை பாரு, மக்களை சந்தி அப்படின்னு சொன்னாதான் அந்த மக்களை ஞாபகம் வரும். அது ஒரு மோட்டிவேஷனல் சர்வீஸ், தூண்டிவிட்ட பிறகு செயல்படுவது. அப்படி எந்த தூண்டலும் இல்லாமல் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க முடியும், வெற்றிகரமாக ஒருங்கிணைக்க முடியும், எல்லோரையும் அதில் ஈடுபடுத்த முடியும். அது அவர் மட்டும் இல்ல, இந்த இடத்துல இந்த கூட்டம் நடக்குன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய